வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது தட்டாம்பயிறு பக்கோடா. இல்லை, நான் இன்னைக்கு தட்டாம்பயிறு வேக வச்சு சேர்த்துருக்கேன். இதே மாதிரி நம்ம பச்சை பயிறு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தட்டாம்பயிறு பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். தட்டாம்பயிரை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். கடலை மாவு, தட்டாம்பயிறு எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு, கடலை மாவு 1 கப் எடுத்தோன்னா அரிசி மாவு 1/2 கப் எடுக்கணும். சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், காயம் 1 ஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு ஒரு 7 வெள்ளைப்பூடு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக 1 கொத்து அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவுக்கு உப்பு, 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இதை நல்லா சூடு பண்ணிவிட்டு மாவு மிக்ஸ் பண்ணும்போது ஊற்றணுன்னா கிறிஸ்பியாக வரும். வெங்காயத்தை நல்லா நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டையும் உரலில் 1-2 தட்டி எடுத்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு, மஞ்சள் தூள், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், காயம் 1 ஸ்பூன், சோம்பு, உப்பு. இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலையை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற எண்ணெய் இதோடு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா அது ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற தட்டாம்பயிரை சேர்த்துக்கலாம். தட்டாம்பயிறு வேக வச்சுருக்கிறதுனால அதுலேயே இது ஈரப்பசை இருக்கும். அதுவே நமக்கு பக்கோடா செய்கிறதுக்கு போதுமான அளவு இருக்கும். தேவைப்பட்டால் கடைசியில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ பிசையும் போது இந்த தட்டாம்பயிரை நல்லா மசிச்சு ஒன்றா பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ தண்ணி நமக்கு தேவைப்படலை. தட்டாம்பயிரை சேர்க்கும் போது ரொம்ப தண்ணி இல்லாத மாதிரி நல்லா ட்ரைன் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. முதல்ல நம்ம கருவேப்பிலை சேர்த்து பொரிச்சுக்கலாம். அப்போதான் எண்ணெயும் நல்லா வாசனையாக இருக்கும். இதை நம்ம பக்கோடாவோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெயை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா தீஞ்சிரும். ரொம்ப பெரிய பெரிய பீஸாக போடாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் போட்டோன்னா எல்லா பக்கமும் கிறிஸ்பியாக நல்லா வரும். ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். ஈவனாக எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம அப்படி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். சுண்டலுக்கு வேக வைக்கும்போது சில நேரங்களில் பயிறு நல்லா குழஞ்சிரும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி பக்கோடா கூட செஞ்சுக்கலாம். இல்லை சுண்டல் அதிகமாக மீந்து போனால் கூட நம்ம அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பக்கோடா செஞ்சுக்கலாம். பக்கோடா எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான தட்டாம்பயிறு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கோடாவில் நம்ம பூண்டு, சோம்பு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால தட்டாம்பயிரோட வாசனையோ டேஸ்ட்டோ கொஞ்சமும் தெரியாது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.